வணக்கம். நான் ஈகை ஆண்டாள் வசந்தி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், அக்ஷய வாஸ்து மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர். இப்பொழுது ஏஎல்பி லக்னம் அல்லது அக்ஷய ராசி மேஷமாக செல்பவருக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த பலன்களை ஜென்ம ராசிக்கும் பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஏஎல்பி லக்னம் மற்றும் நடப்பு தசா ராசிக்கும் பார்த்தால் இன்னும் துல்லியமாக பலன்களை பெற முடியும். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் அமர்கிறார். 4ஆம் இட குரு என்பதால் வீடு, குடும்பம், மன நிம்மதி, வாகனம், சொத்து இவை தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக இது இருக்கும். மேலும் குரு உச்சநிலை பெறும் ராசியில் இருப்பதால் பலருக்கும் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாகும். கடந்த சில மாதங்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் சரியாகும். உறவினர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும். சிலருக்கு வீடு மாற்றம், புதிய வீடு வாங்கும் யோசனை, வாகனம் வாங்கும் வாய்ப்பு அல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். தாயார் வழி ஆதரவு கிடைக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் குறைந்து இப்போதாவது வாழ்க்கை சரியாக போகிறது என்ற உணர்வு வர ஆரம்பிக்கும். வேலை செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த அழுத்தங்கள் குறையும். சிலருக்கு வேலை இடமாற்றம் அல்லது டிபார்ட்மெண்டில் சேஞ்சஸ் ஏற்படலாம். மேல் அதிகாரிகளிடம் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையலாம். தொழில் செய்பவர்களுக்கு மெதுவான முன்னேற்றம் இருந்தாலும் நிலையான வளர்ச்சி கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், எஜுகேஷன், இன்டீரியர், வெஹிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல சப்போர்ட் கொடுக்கும். நீண்ட காலமாக நிலுவில் இருந்த விஷயங்கள் இப்பொழுது நகர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வீடு மற்றும் குடும்ப பொறுப்புகள் கூடினாலும் அதை சமாளிக்கும் மன வலிமை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் வர வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மேம்படும். ஹையர் ஸ்டடீஸ் பற்றி யோசிப்பவர்களுக்கு நல்ல வழி திறக்கலாம். குழந்தைகள் தொடர்பான கவலைப்பட்டிருந்த பெற்றோருக்கு சிறிய நிம்மதி கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் செலவுகளும் கூடும். வீடு, வாகனம், குடும்ப தேவைகள் இவற்றுக்கான பண செலவு அதிகரிக்கலாம். சில நேரங்களில் எமோஷன் டிசிஷன் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தில் உடல் எடை, சோம்பல், தூக்கமின்மை இவற்றில் கவனம் தேவை. வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்வது நல்லது. தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் அல்லது முல்லை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். மாணவர்களுக்கு புத்தக உதவி செய்வதும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை தரும். மொத்தத்தில் பார்த்தால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மன நிம்மதி, குடும்ப முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை இவற்றை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பலனை ஜென்ம ராசிக்கும் பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஏஎல்பி லக்னம் மற்றும் நடப்பு தசா ராசிக்கும் பார்த்தால் உங்கள் பலன் மிகவும் துல்லியமாக இருக்கும். உங்கள் ஏஎல்பி லக்னம் மற்றும் நடப்பு தசை தெரிந்து கொள்ள ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் டவுன்லோட் செய்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.